கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய யாவே தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ போன பாட விஷயத்தின் தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு வல்லரசுக்கு பிறகு முழு உலக பேரரசு. சரி, இப்போ ஏன் நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் ஒரு கடைசி காலகட்டத்தில் வாழ்கிறோம். அப்போது அது சொன்ன நிறைய விஷயங்கள் 4 மிக முக்கியமான ராஜ்யத்துக்கு பிறகு, மிகப்பெரிய ஒரு குழப்ப ராஜ்யத்துக்கு பிறகு முடிவு வரும்னு சொல்லப்பட்ட அந்த 4 ராஜ்யங்களும், மற்ற குழப்ப ராஜ்யங்களும் இப்போ ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்போது 4, 5 விஷயங்கள் நிறைவேறினது. இப்போது கடைசியாக நிறைவேற போகிறத அப்போது அது சொல்லப்பட்ட எவ்வளவோ தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறினதா இருக்கு. அப்போ சொல்லப்போற விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கு. அப்போ இதன் அடிப்படையில நிறைவேறின விஷயங்களின் அடிப்படையில தான் நம்ம பல விஷயங்களையும் நம்பிக்கையில புரிந்து நம்ம விசுவாசத்துல பலப்படணும். அன்பானவர்களே, இந்த ஒரு கடைசி காலகட்டத்துல அப்போ அந்த சிலை 4 லோகங்களா, ஒண்ணு தலை தங்கம், மார்பும் கையும் வெள்ளி மற்றும் வயிறு பகுதி, தொடைப்பகுதி வெண்கலம் மற்றும் கால் பகுதி பாதம் வரைக்கும் இரும்பும் மற்றும் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய விரல் பகுதி களிமண்ணும் இரும்புமா கலந்த ஒரு லோகத்தை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராஜாவுடைய தரம், அதாவது அதனுடைய வல்லமை, ஆற்றல், அதனுடைய சிறப்பு அதாவது அவங்களுடைய மனப்பான்மைக்குரிய ராஜ்யத்தினுடைய விஷயங்கள். அப்போது அவங்க எந்தெந்த மனப்பான்மையில் அவங்க ராஜ்யபாரத்தை அவங்க ஆளுமையை கொண்டாங்க அப்படின்றத இது காட்டுது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய மிருகத்தனமான ஆட்சியினால் மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, இப்போ அதுலேருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்க போகுது என்றதை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அன்பானவர்களே. அப்போ பாருங்கள், அப்போது தானியேல் புத்தகம் ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்னாக்கா இந்த அரசாங்கத்தை குறித்து அதிகமாக பேசப்பட்ட புத்தகம். அது வெளிப்பாடுகளும் இருக்குது, எசேக்கியேலும் அதில் சம்மந்தம் இருக்குது. ஆனால் பெரும்பாலுமே எல்லா புத்தகத்தை விட இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, அவருடைய ராஜ்யம், மக்களுக்கு விடுதலை, கடைசி காலகட்டத்தில் மரணத்திலிருந்தும் எல்லா விதமான நோய் பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு முற்றிலுமாக ஒரு சமாதானமான ஒரு ஆட்சியை தரப்போகுது அப்படின்றது தான் தானியேல் புத்தகத்தினுடைய சரித்திர தகவல். அது நடந்தேறிய விஷயங்களும் ஆதாரங்களும் நிறைய இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம். அப்போது தானியேல் முதன்மையாக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அவருடைய அந்த முதல் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கண்ட கனவுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். இப்போ அவரே ஒரு கனவு கண்டார். அப்போ அந்த கனவுல ஒரு பெரிய சமுத்திரம், அதாவது கடல், அந்த கடல்ல 4 திசையிலிருந்து அடித்த பலத்த காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு அதன் தண்ணீர் கொந்தளித்தது. இந்த காட்சி பூமியில் பல ராஜாக்களின் மக்கள் அடையும் குழப்பம் ஒரு நிலையாக குறிப்பிடப்படுகிறது இல்லையா? அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு குழப்ப ராஜ்யங்கள் தான் இருக்கு. அப்போது இந்த கடல் தண்ணியிலிருந்து எழும்பின 4 மிருகங்களை இப்போ நாம் என்னன்றதை பார்க்கலாம். இப்பொழுது வானம் மற்றும் 4 காற்றுகளில் கூட்டு ஆதிக்கம் சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்போது இது பார்த்தீங்கன்னாக்கா மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ சுபாவம் மற்றும் நோய், முதிர் வயது, கெட்ட எண்ணம், மரணம். அப்போது இந்த நிலைமைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் ஏசாயா புத்தகத்தில் வசனம் அதிகாரம் 57 வசனம் 20 வாசிக்கலாம். துர்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மனப்பான்மையற்ற ஒரு தன்மையை இது குறிக்குது. சரி, அப்போது இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ தானியேல் பார்த்த விஷயத்துக்கு போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தானியேல் 7:3 அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின.
அப்போ இந்த 4 ஜீவன்கள் எதை அடையாளப்படுத்துகிறது? அடுத்த விஷயத்த கவனிச்சீங்கன்னா, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். சரி. இப்போ அதை குறித்து இங்கு சொல்லப்பட்டுள்ள ஜீவன்களும் அதே 4 உலகப் பேரரசுகளை அல்லது ராஜாக்களை குறிப்பிடுகிறது. அப்போ அந்த லோகத்துல இருக்கிற மாரி அதனுடைய இன்னொரு வாட்டி சொல்றேன். அந்த 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 லோகங்கள்ல இருக்கிற மனப்பான்மை, ராஜாக்கள் எப்படியெல்லாம் அந்த ஆட்சியுரிமைய அவங்க பாறைசாற்றுனாங்க. அது மாரி அவங்களுடைய ஆதிக்கம் இதெல்லாம் அது மாரி அவங்களுடைய மிருகத்தனத்த தான் இப்போ இது சுட்டிக்காட்டுது. அப்போ ஒவ்வொரு மிருகமா எழும்புது. அது என்னன்றத தான் இப்ப நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, அப்போ தானியேல் அதிகாரம் அதே 4வது வசனம். அதே அதிகாரம் 4வது வசனத்துல, முந்தினது சிங்கத்தைப் போல. அப்போ கடல்ல இருந்து சமுத்திரத்துல ஒரு மிருகம் தோன்றுது. அது சிங்கத்தைப் போல இருந்தது. அதற்கு கழுகின் சேட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதன் இறக்குகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 கால்கள் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்குக் கொடுக்கப்பட்டது. அப்போ சிங்கம் போல் மூர்க்கம், கழுகு போல் வேகம். அப்போ இந்த ராஜா பாபிலோன அடையாளப்படுத்தக்கூடியது. அப்போ இதன் பொருள் என்ன? அல்லது இதை எதை குறிக்கிறது? இப்பொழுது இங்கு சொல்லப்பட்டுள்ள அடையாளங்களை குறித்து விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, சிங்கத்தைப் போல என்பது பாபிலோனுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் குறிக்கிறது. அதனால் இந்த சிங்கத்திற்கு கழுகின் சேட்டைகள் உண்டாயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, கழுகின் சேட்டைகள் என்பது பாபிலோன் அடைந்த உயர்வான வளர்ச்சியை குறிக்கிறது. தமது மகத்துவமான பெருகிய வானம் பரியந்தமும், அப்போ வானம் வரைக்கும் அவனுடைய மகத்துவம் உயர்ந்ததா இது அடையாளப்படுத்துது. அப்போ கழுகு மட்டுமே வானத்தில் மிக உயரமான அளவுக்கு பறக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பாபிலோனின் மகிமையும் கழுகின் சேட்டைகளுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாபிலோன் ராஜ்யத்தை சிங்கத்திற்கு ஒப்பிட்டால் மட்டும் போதாது, அதனுடைய உயர்ந்த நிலையை காண்பிக்க கழுகின் சேட்டைகள் தேவைப்பட்டது என்பதை இதனுடைய புரிதலை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? நான் பார்த்து கொண்டிருக்கையில் இந்த வசனத்தில் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது இது பாபிலோனின் ராஜ்யம் கடந்து வந்த காலப்பகுதியை குறிக்குது. அப்போது அடுத்த வார்த்தையை கவனிங்க. அதன் சிறகுகள் பிடுங்கப்பட்டது. அப்போ நேச்சரின் ராஜரீக அதிகாரங்களும் மகிமையும் அவனிடமிருந்து எடுக்கப்பட்டது இதை அர்த்தப்படுத்துது. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேச்சரே, உன் ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அப்போ அவர் பாபிலோன்ல 43 வருடங்கள் ராஜ்யபாரம் புரிகிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய மேட்டிமை வந்து, ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடு, தொங்கல் காடு, அது அவங்க கட்டின அந்த கட்டுமானங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு இயற்கையை சார்ந்து மலை உச்சியில் பெரிய பெரிய உயர்ந்த கற்களில் கட்டி அது மாதிரி ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை அவங்க ராஜ்யத்தில் அது செஞ்சதுனால அந்த நாடை சுற்றி நைல் நதி, அதாவது பெரிய ஒரு நதி ஓடிட்டு இருந்தது. அப்போது அந்த நதி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தந்தது. அப்போ இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டுமையை கொடுத்தது. அப்போது இந்த மேட்டுமையை பார்த்து அப்போது அந்த ராஜா அடுத்தது என்ன நிலைமைக்கு ஆகிறா? அப்போது கடவுள் நினச்சாக்கா எந்தெந்த ராஜ்யத்தையும் அவரால் மாற்றி அமைக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியுன்றது ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்போது அவனுக்கு மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன மனுஷ இதயம்? அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அவர்? அப்போது மனுஷ இதயம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மேட்டிமையின் மூலமா 7 வருடங்கள் மிருகத்தை போல இருந்து அனுபவங்களை பெற்று தன்னை தாழ்த்தி
பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி துதி செலுத்தின அவருடைய அனுபவங்களத்தான் போன அதிகாரங்கள்ல இத குறித்து நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவனுடைய 7 வருடம் சுயநினைவு, அதாவது ஒரு பைத்தியம் போல, ஒரு மிருகம் போல, ஒரு ராஜா, அதாவது வந்து ஒரு பெரிய ராஜா, வல்லரசு ராஜா. அந்த ராஜாவுக்கு இந்த நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது, அப்பல்லாம் வந்து கடவுள் வந்து இந்த மாரி வந்து மேட்டின்மையான கொன்றவங்களுக்கு நேரடியான அந்த தண்டனைய குடுத்தாரு. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஏன் இன்னைக்கு வந்து நெறைய பேர் தப்பு செஞ்சா கூட, கடவுள் பார்த்துட்டு இருக்காரா? என்ன செய்றாரு? அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க இல்லையா? ஆனா, இதெல்லாம் வந்து ஒரு அடையாளமா, ஒரு நிறைவேற்றமா குடுத்தாரு. ஆனா, இப்ப நிரந்தரமான ஒரு தீர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ, நமக்கு வந்து அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட விடுதல, ஒரு தேவைகள் எல்லாமே, அதாவது அவருடைய சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அருமையானதா இருக்கும். அதாவது வந்து யூபிலி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சலுகைகள்லாம், கடவுளுடைய சலுகைகள்லாம், மனுஷன் வந்து ஏழை பணக்காரனாவே இருக்க முடியாது. அந்த மாரி ஒரு சலுகை கூட. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நமக்கு வந்து மிகப்பெரிய, அதாவது நமக்கு எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுதலை அப்படின்ற ஒரு அவருடைய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்த தன்னுடைய மகன நிர்வகிக்க போறாரு. அப்போ இது போன்ற நல்ல காரியங்கள நம்ம மனசுல கொண்டு, இத தியானிக்கிறதுக்கு இதனுடைய விஷயம் இந்த காலகட்டத்தில நமக்கு தேவை என்றதுக்காக தான், இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே! அப்போ இந்த 43 வருடங்கள் போனா, அவருக்கு சரியான ஒரு அவரைப் போல ஒரு வீர தீரமிக்க ஒரு சந்ததி இல்லாதனால, அப்போ அவங்க ஒரு அவங்களுடைய மகன்கள்லாம் கொலை செய்யப்படுறாங்க. அப்போ அப்போ சம்பவங்கள் என்ன நடக்குது என்பத குறித்து இப்ப நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். அப்போ இவருடைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய 2 மகன்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சரியான ஆட்சூரிமை, சரியான நபர். அப்புறமா அவரு என்ன பண்ணீங்கன்னா, அவருக்கு மகள் இருக்காங்க. அந்த மகள வந்து, அதாவது வானசாஸ்திரம் சொல்ற ஒரு பெரிய ஒரு பேர் பெற்ற அவருடைய மகன். அவர் ராஜா குடும்பத்தில இல்ல. அவருடைய மகன் வந்து எல்லா அந்த நாட்ல இருக்கிற சில விஷயங்கள்லாம் அவரு இந்த கையில் எடுத்து எல்லாம் செஞ்சதுனால, அவருடைய மகள அவரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த அந்த மாமனாருக்கு கிடைச்ச அந்த மதிப்பு, மரியாதை தனக்கு கிடைக்கும். அப்படின்னும்போது அவர் எதிர்பார்த்த மாரி நடக்கல. அதனால அவர் என்ன பண்ணிறார், அந்த சின்ன பையன், அந்த பையனு எல்லா ராஜ்யத்தையும் குடுத்து அவர் போயிர்றாரு. அவர் தான் இப்ப நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த படத்துல பார்க்குற பெல்ஷாஷார் என்பது. இப்போ இவர் என்ன பண்றாரு, நேபுகாத்நேச்சர் காலகட்டத்தில பாபிலோன் சூறையாடப்பட்டு, எரிக்கப்பட்டு அந்த ஆலயமே அழிக்கப்பட்டது. கிமு 607ல. அப்போ அதுல கோயில்ல கிடைச்ச பொற்பாத்திரங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், சாலமோன் காலகட்டத்தில முதல் ராஜாவாகி அந்த ஆலயத்த கட்டும்போது, எல்லாமே தங்கத்தால, விலை உயர்ந்த தங்கத்தால, கடவுளுடைய அந்த ஆலயத்தில இருக்கிற பொற்பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிறாரு. இப்ப இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கான், அப்போ அவருடைய, அதாவது பொண்ணு பையன், அதாவது வந்து பேரன் என்ன பண்ணியிருக்கிறாரு பெல்ஷாஸாரு, தாத்தா கொண்டு வந்த அந்த அவரே அவரே அந்த ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த பொருட்கள யூஸ் பண்ணல. ஆனா இவர் என்ன பண்றாரு, மனைவிகளுக்கும், வெப்பாட்டிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இந்த விருந்த ஏற்பாடு பண்ணி, இந்த விஷயங்கள் செய்யும்போது, அப்போ ஒரு விரல் தோன்றி அந்த சபையில, அதாவது அந்த அரண்மனையில செவுருல ஒரு எழுத்து எழுதப்படுது. அதுதான் என்ன? அத குறித்து என்னன்றத எல்லாம் வெலவெலத்து போயிடுறான் ராஜா. தொடையெல்லாம் நடுங்குது அவனுக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த விரல் அந்தரத்தில நின்னு எழுதுது. எவ்வளவோ சாஸ்திரிகள வச்சு மற்றும் படிச்ச மேதைகள வச்சு அதனுடைய விளக்கத்த கேட்குறாரு. அர்த்தத்த யாராலும் சொல்ல முடியல. அப்போ அவருடைய மனைவி இந்த மாரி, உங்க தாத்தா காலத்தில அதாவது வந்து பெல்ஷஸ்ஸர் என்ற, அதாவது பாபிலோன் பேர் வச்ச தானியேல், அவர் வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்க தாத்தா காலகட்டத்திலேயே வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால அவர கூப்பிட்டீங்கனாக்கா, அப்போ அவர வரவழைச்சு கேட்கிறார், அதனுடைய அர்த்தம் என்னன்றத. அது குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம். அப்போ தானியேல் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 28. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கல் உபார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது அவரே சொல்றார் பாருங்க. மேனே என்பதற்கு தேவன், உன் ராஜ்யத்தை மாற்றீடு, அதாவது மாற்றீடு, அதாவது மாற்றப் போறார், உன் ராஜ்யத்தை எடுக்கப் போறாரு.
அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றாலும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையை காண்பாய் என்றும், பேரஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பேர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராஜாக்கு இந்த விஷயத்த தானியேல் விளக்கி சொல்றார். அப்போ இது மாதிரி இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கும்போது, அப்படியே அவன் ஆச்சரியத்துல அந்த படத்துல நீங்க பார்க்குறீங்கல்ல, ஆச்சரியத்துல அவன் சிரிக்கிறான். அப்போ அவனுடைய உயிர் இன்றைய ராத்திரியிலே ஒரு தீர்க்கதரிசி மூலமா நிறைவேறுது. அதான் எரேமியா 51:30ல கிட்டத்தட்ட ஏசியா காலகட்டத்தில இது சொல்லப்பட்டது. எரேமியா 150 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். பாபிலோன் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். புரியுதுங்களா? அப்போ யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள். அதாவது கோழைகளானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்ப்பாள்களை உடைத்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாட்டை சுத்தி ஐபிராத்து நதி ஓடிட்டு இருந்தது. இந்த ஐபிராத்து நதி பார்த்தீங்கன்னா, உள்ள அதாவது செம்பு மூலியமா கால்வாய் அமைச்சு, அதாவது யாருமே உள்ள வர முடியாத அளவுக்கு அதோடைய அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. மதில் சுவர்லாம் பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருந்து, அதனுடைய தாப்பாள்கள்லாம் யாராலயும் திறக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ராஜா வராருனாக்கா, அங்கேருந்து வராருனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வராருன்னா, இப்பவே கதவு தொறந்தா தான் அதனுடைய நேரப்படி அது தொறக்கும். அந்த அளவுக்கு பாதுகாப்புன்னா பார்த்துங்களேன். அப்போ அந்த நைல் நதி எந்த ஒரு தேசமும் உள்ள நுழையாத மாரி, அந்த நைல் நதி பாதுகாப்பா, அதாவது ஐபிராத்தி நதி சொல்லுவாங்க. அது பாதுகாப்பா இருந்ததுனால, இவங்க என்ன பண்றாங்க, இந்த தீர்க்கதரிசனத்தில வர மாரி அந்த தண்ணிய வேறு திசைக்கு திருப்பிடுறாங்க. கடல் திசைக்கு திருப்பிட்டு, அப்போ அவங்க அந்த அது நெறைய வசனம்லாம் இருக்கு. அவங்க எப்படி போவாங்க, ஏசாயால சொல்லியிருப்பார். அவங்க எப்படி போவாங்க, வெட்டாந்தரை அந்த தண்ணிய உள்ள வேறு பக்கமா அவங்க தண்ணி இல்லாம ஆக்கி வற்றி போக வச்சு, வெட்டாந்தரையில அவங்கள பண்ண வைப்பேன். அந்த தேசத்த நாசம் செய்வேன். தொங்கல் காடாக்கிடுவேன். அப்போ அவங்களுடைய மேட்டிமை, அவங்களுடைய விக்கிரக ஆராதனை இதனால இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா, பாபிலோன் ஒரு தொங்கல் காடா இருக்கு என்றத அப்போ மேதிய பேர்சியர்கள் இத கைப்பற்றுவாங்க. இப்போ கொராசு அப்படின்றவர் 200 வருடங்களுக்கு முன்னாடி, அவர் பிறக்கறதுக்கு முன்னாடி அவருடைய பேர அவர் என்ன செய்வார் என்றத தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டது. தானியேல் காலகட்டத்தில எரேமியா மூலமா அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள், அவருடைய காலகட்டத்திலே அவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசனத்திலே, "ராஜாவே அந்த தங்கத்தலை நீங்க தான்" அப்படின்னும்போது அவருடைய வீழ்ச்சிய மற்றும் எரேமியா தீர்க்கதரிசன காலகட்டத்திலயும் நடந்தது. இன்னும் நமக்குரிய காலகட்டத்தில நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் சொல்றார். அப்போ தானியேல் 5:30ல பார்த்தீங்கன்னாக்கா, அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷஸ்ஸர் கொலை செய்யப்பட்டான். அப்போ பார்த்தீங்களா, அவனுடைய முடிவு, ராஜ்யம் நீக்கப்பட்டது. நீ அப்போ கடவுளுடைய விஷயங்களுக்கு அலட்சியப்படுத்தி, அவர பத்தி தெரிஞ்சுக்க முயற்சிக்காம, அதாவது அதாவது அசாத்தித்தனம். நம்மள யார் என்ன பண்ண போறாங்க? அப்படின்ற இந்த மனப்பான்மை. 2வது அவர பாதுகாத்தது எல்லாமே பின்னணியில அவங்களுடைய குடும்ப பின்னணியும் அப்பாவ தான். ஆனா அவர் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இருந்தாருன்னா, பேடிகளானார்கள். அப்படின்னாக்கா என்ன? அவரு எந்த ஒரு வி வீரதீரமான ஒரு விஷயங்கள செய்யல. அப்போ ஒரு ராஜாவா ஒரு அதிர்ஷ்டவசமா அவர் பெரிய தப்பு செஞ்சதுனால, அவர் அந்த தேசத்தையே முடிவு கட்டிர்றாரு. அப்போ பாருங்க, இந்த ஒரு சம்பவங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் இதற்குடைய சரித்திரங்கள்லாம் நெறைய பார்க்கணும்னாக்கா நமக்கு நேரம் பத்தாது. சரி, நம்ம இந்த விஷயத்த இது பேர்சியா, மேர்சியர்கள் இத கைப்பற்றினாங்க. இவங்க யார் என்றத பத்தி தான் இப்போது நம்ம 2ஆம் மிருகத்த பற்றி பார்க்க போறோம். அத நீங்க கவனத்துல கொள்ளுங்க. அது என்ன என்றத ஒரு வசனத்தின் மூலமா வாசிக்கலாம். தானியேல் 7:5. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தைக் கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று, தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. சரி, இப்போ இத குறிச்சு நம்ம பார்க்கலாம். இவங்க யாருனாக்கா, மேதோ பேர்சியா. அப்போ இந்த பேர்சியா தான் கொராசு. இந்த மேதோ என்பவங்க கொராசை விட, அதாவது பேர்சியர்களை விட
கொஞ்சம் அந்த வம்சத்துல உயர்ந்தவங்க. அதனால வந்து அவங்க ஒரு சைடா சாய்ந்து இருக்கிறத இது காட்டுது அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அப்போ கரடி இது மேதோ பேர்சியா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறத ஒரு ஒப்புமையா இருக்கு. ஏனென்றால் நீங்க கேட்கலாம், ஏன்னு கேட்கலாம். மேதோ பேர்சியர்கள் முற்றுகையிட்டு நாட்டை பிடிப்பதில் மிக தேறினவர்களா இருந்தாங்க. இது கரடியின் கரங்கள் மிக இறுக்கமாக பிடித்து உயிர் மூச்சை தடுத்து அவர்களுடைய ஜீவனை அதாவது அதாவது மாம்சத்திலிருந்து போக்கி விடுவதற்கு சமம். அவர்கள் பட்டணத்தை முற்றுகையிடும்போது அதை சுற்றி வளைப்பார். அதன் மூலம் உணவு மற்றும் தானியங்களின் போக்குவரத்தை தடை செய்து அவர்கள் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வரை அவர்களை முற்றுகையிட்டு ஜெயிப்பாங்க. இது கரடியின் கரங்கள் ஆகும். அதனால்தான் இப்போ கரடியின் கரங்கள் போல அவங்க வந்து 2 பேருமே எப்படி 2 கையும் இறுக கரடி பற்றி பட்சிக்குமோ, அது மாரி வந்து பேர்சியரும், மேர்சியரும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ராஜ்யங்கள கைப்பற்றுவாங்க. இந்த வகையில் மேதிய பேர்சிய அரசு கரடிக்கு ஒப்பாக ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றது. அப்படின்னும்போது மேதியர்களை விட இப்போ வந்து பெர்சியர்கள் அரசர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவங்க. அப்போ இத்தகையத குறிக்கும்போது எண்ணிக்கையில குறைவா இருக்கிறனால, அதனுடைய 2 கரங்களும் மேதியா, பெர்சியருடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. அப்போ கொரசு என்ற ஒரு அதாவது அந்த கூட்டணியில ஜனம் ஒண்ணுல ஜாஸ்தியா இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும். ஆனா மற்றபடி அவங்க 2 பேருமே அந்த கரடியின் கை மாரி ஒற்றுமையா இருந்தாங்க. அதான் மேதோ பெர்சியா. அப்போ 3 விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு மிருகம் மற்றொரு மிருகத்தை விழுங்குவது போல உலகத்தில் உள்ள சகல ஆளுகையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு மேதோ பேர்சியா சாம்ராஜ்யம் 3 முக்கிய ராஜ்யங்களை கைப்பற்றியது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 எகிப்து ராஜ்யம், 2 லிதியா, 3 பார்த்தீங்கன்னாக்கா பாபிலோன் ராஜ்யம். அப்போ எழும்பி மிகு மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? அப்போ மேதியா பேர்சியாவுக்கு பாபிலோனை முழுமையாக கைப்பற்றவும், அவர்களை ஆண்டு கொள்ளவும் கிடைத்த கட்டளையை குறிக்கும். சுருக்கமா இப்போது 3வது மிருகத்த பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அது என்னன்றத பார்க்கலாம். அதன் பின்பு அதாவது தானியேல் 7:6 அதன் பின்பு சிவிங்கியைப் போலிருக்கிற வேறொரு மிருகத்தைக் கண்டேன். அதன் முதுகில் மேல் பட்சியின் சேட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, கிரேக் அதாவது மகா அலெக்சாண்டர் உடைய சாம்ராஜ்யத்தை இது குறித்து இங்கே பேசுது. அப்போ இங்கு சிவிங்கி என்பதற்கு பதிலாக சிறுத்தை என்றே இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இங்கே மொழிபெயர்ப்பில் சிவிங்கின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கன்கார்டன்ஸ் மற்றும் மற்ற பைபிளில் பார்த்தீங்கன்னா என்ஏவியில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுத்தைன்னு தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அது மாதிரி சில வார்த்தைகளை நம்ம சரியான இடத்துல இருந்து நாம் புரிதல் கொள்ளணும் அன்பானவர்களே. இது கிரேக்க ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்குது. அப்போ சேட்டை உள்ள சிறுத்தைக்கு ஒத்த மின்னல் வேகம். அப்போ சேட்டைனாலே மின்னல் வேகம், அது மாதிரி ஓடுறதுக்கு எந்த ஒரு மிருகமும் இல்லை. அப்போ சிறுத்தை போல் இருக்கிற இந்த ராஜ்யம் மிக வேகமாக உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதால் இது சிறுத்தைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கு சிறுத்தை என்பதற்கு கிரேக்க அரசனாகிய மகா அலெக்சாண்டர் உலகத்தை கைப்பற்றி ஆட்சி அமைத்த வேகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பூமியில் சிறுத்தையைப் போல் வேகமாக செல்லும் மிருகம் வேறு எதுவும் இல்லை. இவர் வந்து 20 வயசுல போர் அதாவது வந்து ராஜ்யத்தை கைப்பற்றதுக்கு போர் புரியறதுக்கு அவர் சின்ன வயசுலேருந்தே பயிற்றுவிக்கப்பட்டார். அவரை வந்து கேட்பாங்க, நீ ஃபுட்பால் பிளேயர் ஆகிறியா வேறு ஏதாவது பிளேயர் ஆகிறனாக்கா, நான் போர்க்களத்தில் போரிட்டு யார் வெல்றாங்களோ அந்த அந்த போர்க்களத்தையே ஒரு விளையாட்டு போட்டியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து 20 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் உலகம் முழுக்க கைப்பற்றிட்டார். இப்போ அவ்வளோ அதாவது அந்த சிங்கம் போல் இவ்வளோ குறுகிய வயதில் இவ்வளோ சின்ன வயசில் ஒரு 12 வருஷத்துக்குள்ள உலகத்தையே அடைஞ்சார் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால தான் அது வந்து
மின்னல் போன்ற அதாவது வந்து மிருகமாகி அந்த சிறுத்தைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ முதுகில் மேல் பட்சியின் சேட்டைகள் 4 இருந்தது. அப்போ மகா அலெக்சாண்டருக்கு இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு உதவியாக இருந்த இந்த 4 படைத்தளபதிகளை 4 சேட்டைகள் எடுத்து காட்டுகிறது. அப்போ இந்த 4 தளபதிகளும் சிறுத்தையைப் போல் வேகமாக ஓடுறதுக்கு மட்டுமல்லாம, அவங்க தங்கள் கால் படாமல் ஆகாயத்தில் பறந்து உலகத்தை கைப்பற்ற அளவுக்கு அவங்களுடைய வீரியமான ஆற்றல் இருந்தது. அவங்க அந்த அளவுக்கு அது மாரி உதவுனாங்க. அதற்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த 4 தலை. இவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்த பின்பு 32 வயதில இறந்ததையும், அவருக்கு பிள்ளைகளோ, பங்காளிகளோ இல்லாதனால் அந்த ராஜ்யம் 4 பிரிவுகளாக பிளவுபட்டு, அவருடைய 4 தளபதிகளும் ஒவ்வொரு பிரிவுகளாகவும் அரசாங்கத்த குறிக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிள்ளை இருந்ததாகவும், அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டதாகவும் சில சரித்திரங்கள்லாம் இருக்கு. ஆனா, கடவுளுடைய வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய சந்ததி அத ஆளாது. அப்போ அதனால தான் அது இன்னொரு குறித்து அதனுடைய தீர்மானத்த குறித்து இன்னொரு தரிசனத்தையும் அவர் பார்ப்பாரு. இப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்ல. ஏன்னா நம்ம வந்து ராஜ்யத்தினுடைய இந்த கடைசி காலகட்டத்தில நமக்குரிய விஷயம் என்ன? நாம என்ன இப்படி இந்த காலகட்டத்தில நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும் என்றத குறித்து மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதிகமான சரித்திரங்கள் எடுத்தா நேரம் கடந்துடும். அன்பானவர்களே, 1 தளபதி கெசட்டர் மக்கதோனியா கிரேக்க பட்டணத்த இவரு கைப்பற்றினாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, 2ஆம் தளபதி லியஸ்மேக்ஸ் ஆசியா மைனர். அதாவது இந்த மாரி ராஜ்யங்கள அவங்களுக்குள்ளவே 4 பேர்களும் போரிட்டு, அடிக்கடிக்கு இங்கு அந்த போரிட்டு ஒரு குறிப்பிட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்து, அப்போ அந்தந்த பட்டணங்கள அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி மேக்கஸ் அண்ட் 2வது மைனா திராஸ் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ரோம் பட்டணம். அதாவது கிரேக்கத்தில இருக்கு அது. 3வது பார்த்தீங்கன்னா, தளபதி நிக்கோட்டோஸ் மெசொப்பொத்தேமியா. அதாவது தளபதி நிக்கோட்டோர் மெசொப்பொத்தேமியா, சீரியா. இப்போ ஈரான், ஈராக்லாம் இருக்கு இல்லையா? அந்த பகுதிய. 4வது பார்த்தீங்கன்னாக்கா, 4வது தலாமி எகிப்து, பாலஸ்தீனா. இது மாரி விஷயங்கள்ல அவங்க வந்து அத பங்கு போட்டுக்கிட்டதாவும், இன்னும் நெறைய இருக்கு. இது வந்து சுருக்கமா நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 4வது மிருகத்தை பற்றி இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி வித்தியாசமான மூர்க்க மிருகமா இருக்கும் என்றத, ஏன்னா அந்த எந்த ஒரு மிருகத்தையும் அது சேர்த்துக்க இல்ல. அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது என்னன்றத தானியேல் 7:7ல அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தைக் கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தும், அதற்குப் பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கிப் பட்சித்தது. மீதியானதை தன் கால்களால் மிதித்துப் போட்டது. அது தனக்கு முன்பிருந்த எல்லா மிருகங்களைப் பார்க்கிலும் வேறாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ம் அலெக்சாண்டருடைய அந்த ஆற்றல் வந்து அவருக்கு இருந்த அந்த வீரியம் வந்து அந்த 4 தளபதிகளுக்குள்ள ஒற்றுமையின்மையினால பல பிரிவுகளா பிரிஞ்சு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 வருடங்கள் அவங்க ஆட்சிய தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ பாபிலோன் பார்த்தீங்கன்னாக்கா 70 வருடம், இவங்க 250 வருடங்கள். சரி. இப்போ அதற்கு பின்பு இந்த கெடுதியும் மிகுதியும் பற்கள் கொண்ட இந்த இரும்பு போன்ற இந்த மிருகத்த குறித்து பார்க்கலாம். இந்த மிருகம் யாருன்னா, ரோம பேரரசு. இந்த கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்த மிருகம் பூமியில் தோன்றிய 4வது பேரரசாகிய ரோம அரசுக்கு அடையாளமாயிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகா பலத்ததுமாயிருந்து அப்படின்னும்போது, இது மகா பலத்ததுமாயிருந்ததும்போது, இது ரோம அரசாங்கத்தின் இராணுவ அதிகாரத்தை சுட்டிக்காட்டுகிறது. வேறு எந்த அரசாங்கத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு இராணுவம் இருந்ததில்லங்க. அது
பெரிய இரும்பு பற்கள்லாம் இருந்தது அதுக்கு. அப்போ எந்த ஒரு மிருகத்துக்கும் இரும்பு பற்கள் இருக்காதுல்ல. அப்ப அந்த அளவுக்கு இரும்பு வந்து எப்படி உறுதியா நொறுக்கி போடுமோ, ஒரு மிருகம் தன்னுடைய எதிராளிகளை தாக்குவதற்கு அதனுடைய பற்களை உபயோகப்படுத்துவதைப் போல், ரோம் அரசாங்கம் அதனுடைய போர் ஆயுதங்களை மிக உறுதியாக இரும்பில் செய்திருந்ததை அடையாளப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு வலிமையான பாதுகாப்பை எந்த அரசாங்கமும் ஏற்படுத்தினதில்லை என்பதுதான் இதனுடைய பொருள் அன்பானவர்களே. அதற்கு 10 கொம்புகள் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிதான ரோம சாம்ராஜ்யம் 10 பிரிவுகளால் பிரிக்கப்பட்டு அவைகளை 10 அரசர்கள் ஆண்டு வந்தாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட உதாரணமா பாலஸ்தீனாவை எரோது அரசன் ஆண்டு வந்தான் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? லூக்கா 23:7 அப்போஸ்தலர் 25:13 அப்போ அந்த ரோம அரசர்களுடைய காலகட்டத்தில தான் இவங்கெல்லாம் அரசர்களா, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட இடமா 10 பகுதிகளா இவங்க ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்து அந்தந்த 10 பகுதிகளுக்கும் இந்த அரசனுடைய பேர் சொல்லப்பட்டு அதை தெற்கு, மேற்கு, வடக்கு இந்த திசையில அவங்க கூறிய அந்த ஆளுமையை கொண்டிருந்தாங்க. சரி, இப்போ நாம அடுத்து தானியேல் 7:8 பார்க்கலாம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. பார்த்தீங்களா? அப்போ இவைகள் எதை அடையாளப்படுத்துகிறது? அப்போ அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் அப்படின்னும் போது இந்த இந்த வசனத்துக்கு தான் இப்போ நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இது ரோம சாம்ராஜ்யம் கடந்து வந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை காட்டுறது. இதற்கு பின்பு ஏதோ ஒரு சில காரணங்கள், அதாவது காரியங்கள் நடந்திருக்க வேண்டும். அப்போ வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. இது ரோம அரசாங்கத்தின் பிரிவிலிருந்து ஒரு சிறு பிரிவு எழும்பியது அடையாளப்படுத்துகிறது. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இது ரோம அரசாங்கத்தில் 3 பிரிவுகளில் வீழ்ச்சியை காட்டுகிறது. அப்போ ஹெருலி, கிரேக், எக்ஸ்ரேக், அஸ்ட்ரகோத் இவைகளுடைய வீழ்ச்சி அந்த சிறிய கொம்புக்கு வழியை ஆயத்தப்படுத்தியது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இது வந்து பல பிரிவுகளாக பிரிஞ்சது. இந்த சிறிய கொம்பு எதை அல்லது யாரை குறிக்கிறது என்பது தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமே. இது ரோம அரசாங்கத்திலிருந்து எழும்பின ஒரு அதிகாரமுள்ள சக்தியாகிய பிஷப்பை அடையாளப்படுத்துகிறது. இவர் ஒரு வித்தியாசமான முறையில் அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முயற்சி செய்தார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது யாரை குறிக்குதுனாக்கா, இந்த கொம்பு யாரை அடையாளப்படுத்துது அப்படின்றத இப்போ நம்ம விரிவா பார்க்கலாம். அப்போ இந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொம்பு அப்போ இந்த மூர்க்கமான மிருகத்துக்கு என்ன இருந்தது பார்த்தீங்க? 10 கொம்புகள் இல்லைங்களா? அந்த 10 கொம்புல ஒன்று மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ரோமபுரியில் உள்ள பிஷப் மிக தந்திரமாகவும் ஞானமான முறையில் உபயோகப்படுத்தி ஆளுகையை கைப்பற்ற மிகப்பெரிய தெய்வீக தன்மையா இருப்பதா சொல்லி, அதாவது வேத வசனங்கள் மூலமா ஏற்படுத்தி கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க போவதாக பாறைசாற்றி, அதாவது வந்து பிரபலமாக்கி இதை குறிக்கும். இப்படியாக போப் மார்க்கம் பிறந்தது. இந்த ரோம் 10 பிரிவுகளா 10 ராஜாக்களா ஆண்டாங்க இல்லையா? ஒரு மூர்க்க மிருகம் போல. அவங்க வந்து 476 வருடங்கள், அதாவது அவ்வளோ உறுதியா மக்களை படாத பாடுபடுத்தி ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு விதமா அவங்க அரசாட்சி புரிந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ராஜ்யம் யார்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றி அந்த 10 ராஜாக்களையும் இந்த போப் மார்க்கம் என்ன பண்ணுது, அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வருது. ஒவ்வொரு போப்பும் ஒவ்வொரு ராஜாவை போல இருந்தாங்க.
அப்போ இவங்க மதத்தின் மேலும் ராஜ்யத்தின் மேலும் அதிகாரம் செலுத்தினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மற்ற எந்த ராஜாக்களும் கொம்புகள் இப்படி செய்ததில்லை. இப்படியாக இந்த சிறிய கொம்பு போப்பின் ஆளுகையை அடையாளப்படுத்துகிறது. அன்பானவர்களே, அப்போ தொடர்ந்து நாம் இதை பற்றி பார்க்கும்போது அதே அதிகாரம் வசனம் 9 நாம் வாசிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜோலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. பார்த்தீங்களா? அப்போ இந்த கடவுளுடைய அரசாங்க தாங்க ஸ்தாபிக்கப்பட்டதா அப்படின்னும் போது அவருடைய கடவுளுடைய நம் எஜமானனும் ராஜாவாகிய கிறிஸ்து அப்போ எப்படி இருக்கிறாரு, அந்த சிங்காசனத்துல அவர் என்ன ஆயுசுள்ளவரா, அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர்தான் யாவே தேவன், நம் சர்வலோக பிதாவாகிய தேவன். சரி, அப்போ இங்கு நீண்ட ஆயுசுள்ளவர் என்பவர் யார் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பிதாவாகிய தேவன் தான் நியாயத்தீர்ப்பு அளிக்க போறத அடையாளமா காண்பிக்கிறது. மேலும் அவருடைய நியாயத்தீர்ப்பை குறித்து என்ன நாம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதே அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்னவென்றால் அவைகளை விட்டு நீங்கப்பட்டது, ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடே இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. இப்போ இது என்னங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆம், பூமியில் மேல் உள்ள இந்த மிருகங்களில் அல்லது ராஜ்யங்களின் ஆளுகையும் நீக்கிவிட்டு அதற்கு உரியவரிடம் கொடுக்கிறார். அப்போ இந்த மிருகத்தனமான இந்த ஆட்சி உரிமையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரோம் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிபிக்கு பின் 469 அந்த ராஜாக்கள் முடியுது. இவங்க வந்து யுத்தம் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இந்த போப்பு மார்க்கங்கள் எல்லாமே அந்த வேதத்தை கையில் எடுத்து இது மாதிரி சரித்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து கிறிஸ்துவர்களா இவங்கெல்லாம் ரோமர்கள்லாம் மாறினது, சில சலுகைகள் கிடைத்தது, அதெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரி. அப்போ இவங்க அந்த ஒரு குழப்பத்துக்குள்ள ஒரு கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்து தாங்க தான் அதற்குரிய அங்கீகாரம் இப்படி வந்து ஏகப்பட்டது தங்களை மகிமைப்படுத்திக்கிட்டாங்க. இவங்க வந்து இவங்களுடைய காலகட்டத்தில் இந்த குழப்பமான இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்கெல்லாம் இன்னைக்கு அதாவது 1899 அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, 1870 முற்றிலுமாக அவங்க நீக்கப்பட்டாங்க என்றதை இன்னைக்கு நாம கண்கூடா சரித்திரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, அதே மாதிரி இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த குழப்பமான ராஜ்யங்களுக்கு மத்தியில அதை தான் இங்க சொல்றாரு. அப்போ அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றது தான் இந்த பூமியில் மேல் உள்ள மிருகங்கள் அல்லது ராஜ்யங்கள் ஆளுகையும் நீக்கிவிட்டு அதற்குரியவர் யார் என்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதே அதிகாரம் வசனம் 13, 14 வாசிக்கலாம். அன்பானவர்களே, தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரருடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே செவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஒழுங்குமுறையில் 1000 வருடங்களில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அது நிறைவேறும், அது நிறைவேறிக்கிட்டு இருக்கு என்பதையும் இப்போ நாம் கண்கூடா சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கு, சரிங்களா? ஸோ அதை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டவர் யார்? இது பிதாவினிடத்தில் வரவழைக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது தெளிவா தெரியுது இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? என்னது அது? சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே. இதை குறித்து பார்க்கலாம். ஆம், இவருடைய ராஜ்யமே 5ஆம் உலக பேரரசாக இருக்கும். அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அப்போ 27வது வசனத்துல பார்க்கும்போது
தானியேல் 7:25 வானத்தில் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜாங்கமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவனாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை செவித்து அவருக்கே கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். ஆம், இந்த தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் ராஜ்யமாயிருக்கும். அதாவது என்ன, பரிசுத்தவான்கள்னா யாரு? இதன் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் நிறைவேறும். ஸோ உங்களுக்கு சில பதிவுகள் தெரியுமா தெரியாதா இல்லை. ஆகையினால லூக்கா 22:29 நம்ம பார்க்கலாம் அது என்னன்றத. பார்த்தீங்களா? ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துக்காக, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக, இயேசு சொன்ன கட்டளைகளுக்காக முழுமையா அவரை பின்பற்றி அவருக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். அப்போ அந்த ராஜ்யத்துல இந்த பரிசுத்தவான்கள் உடன் அரசர்களா இருப்பாங்க. அவங்க தான் 1,44,000 பேர் என்பதையும், இது குறித்து திரள் கூட்டம் மற்றும் இந்த சபையை பற்றின விஷயங்களை வரக்கூடிய காலகட்டத்தில் நான் முன்கூட்டியே போட்டிருக்கேன். இருந்தாலும் அதை புதுப்பிக்கப்பட்டு நல்ல விதத்தில் நல்லா கொண்டு சேர்க்கணும் அப்படின்றத நோக்கத்தோடு தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா தானியேல் புத்தகத்தில் நிறைய சரித்திர ஆதாரங்கள் தாங்க. ஆனால் இப்போ நிறைய சரித்திர ஆதாரங்கள்லாம் போட்டோம்னாக்கா மணிக்கணக்காக போயிடும். அதனால் இதை முழுமையாக இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நிறைவேறக்கூடிய விஷயங்களை மட்டும் தொகுத்து எவ்வளோ சுருக்கமாக கொடுக்க முடியுமோ இதை கொடுத்துட்ருக்குறேன். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு பயனடையணும் என்றது தான் கடவுளுடைய விருப்பமும் தேவனுடைய கிறிஸ்து மூலமாக இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. ஆம் அன்பானவர்களே, இயேசு தேவனிடமிருந்து பெற்ற ராஜ்யத்தின் ஒரு பங்கை அவருடைய சாரீரமாகிய சபைக்கு தருகிறார். இயேசுவின் 2ஆம் வருகையில் பூமியில் அவர் ஆட்சி ஸ்தாபிக்கப்படும். இந்த காரியங்கள், அதாவது இந்த விஷயங்கள் நிறைவடையும். அப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்ற ஜெபம் சொல்லி கொடுத்தார் இல்லையா? இப்போ அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது கூடிய சீக்கிரமா இயேசு கிறிஸ்துவின் வருகை 2ஆம் வருகையில், அதாவது காணக்கூடிய அந்த வருகையில் நாம் அந்த சித்தம் நிறைவேற்றப்படுறது நம்ம கண்கூடா பார்ப்போம். அப்போ அவர் ஜெபிக்க சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது. இப்படியானால் சபையின் ஆளுகை இக்காலத்துக்குரியதா? இப்போ மாறாக தற்போது கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடந்து அதன் மூலம் வரக்கூடிய துன்பங்களை அனுபவித்து அவருடைய சாயலை அணிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கீழுள்ள வசனத்தில், அதாவது நம்ம அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். அன்பானவர்களே பாருங்க, 2 தீமோத்தேயு 2:12 அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாருங்க, அப்போஸ்தலர் 4:14-22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போ இவ்வாறு நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் அவங்களுக்குடைய லட்சியமே இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் இவனோ அவனும் தேவனுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ பார்த்தீங்களா, வசனம் தெளிவாக இருக்கு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அழைக்கிற அந்த மனப்பான்மை உள்ளவங்க 1,44,000 பேர் என்ற எண்ணிக்கை இருக்கு. அதாவது வெளிப்படுத்துதல் 14:1 இல்லை இந்த மாதிரி நிறைய வசனங்கள்ல இருக்கு. ஆனால் வெளிப்படுத்துதல் தான் அந்த எண்ணிக்கையே கொடுக்கப்படுது. ஏன்னு கேட்டாக்கா, அப்போ அவங்க எப்படி இருக்கணும்? அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகவும் இல்லையா, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் இயேசு கிறிஸ்து காண்பிட்ட அந்த சாயலுக்கு ஒப்பானவர்களா இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ கிறிஸ்துவர்கள் எல்லாரும் இல்லை, அப்போ கிறிஸ்துக்குரியவர்கள். அதை குறித்து நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த காரியங்களை அநேகர் மிகவும் தவறாக புரிந்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக ஆட்சி செய்ய
ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் அந்த போப்பு மார்க்கத்திலிருந்து வந்த இந்த கோட்பாடுகள் தான் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு விஷயங்கள்ல இது களிமண்ணும் அந்த சிறிய கொம்புமாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம பார்த்த அந்த 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 தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள, தேவனுடைய ராஜ்யம் இயேசுவின் 2ஆம் வருகையில் ஸ்தாபிக்கப்படும் என்பது உறுதி. அப்பொழுது அவருடைய விசுவாசமுள்ள சீஷர்கள் அவரைப் போலவும் அவரோடும் இருப்பார்கள். அப்போ விசுவாசம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. அதுதான் கீழ் உள்ள வசனத்துல சொல்லப்பட்டிருக்க. படிங்க அன்பானவர்களே, படிக்கலாம் நம்ம. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோட கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆம், இதுவே இயேசுவும் அவருடைய சபையும் மகிமையில் வருவதாகும். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது தானியேலுடைய அதாவது அந்த தரிசனத்தில் எங்கு இருக்கிறோம் என்று பார்க்கலாம். சரி, ஆம், இன்றைக்கு நாம் மத்தியில் எந்த ராஜாக்களும் இல்லை, எல்லா ராஜ்யங்களும் மறைந்துவிட்டது. ஏன்? ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த உலக ராஜ்யங்களின் ஆளுகையின் முடிவில் இருக்கிறோம். அதே சமயத்தில் நாம் இன்றைக்கு 5ஆம் உலக பேரரசின் வாசற்படியில் நின்று கொண்டு இருக்கிறோம் அன்பானவர்களே. மேலும் இதோடு இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். சங்கீதம் 110:5-6 உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாயிருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். அப்போ இந்த எல்லா விதமான அரசாதிகாரமும் ராஜ்யங்களும் பூமியிலிருந்து காணாமல் போனதற்கு அதற்கு பின்பு கூட அவர் ராஜா ஜாதிகளுக்குள்ள நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் இப்போ பிரேதங்களா நிரப்புவார் அப்படின்னு இந்த வாக்குறுதி எதன் அடிப்படையில் என்றத இந்த கடைசி ஒரு 75 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இது போல முன்பு ஒரு காலமும் நடந்ததில்லை. சரித்திரம் சொல்லுது, இப்போ 75 வருஷமாக நடந்த விஷயங்களை முன்போதும் ஒரு காலமும் நடக்கலை. அப்போ யுத்தங்களும் மேல் யுத்தங்களும் மற்றும் நம்ம 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், இப்படி வியட்நாம், ஈரான், இப்படி ஏராளமான நாடுகள் சண்டை போடுறதை இன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அநேக நாடுகளில் புரட்சிகள் உண்டாயிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அநேக சுதந்திர போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா நியூஸில் அந்த காசா, பாலஸ்தீனா அதனுடைய சுதந்திர போராட்டத்திற்காக இப்படி அவங்கவுங்க கருத்துக்களுக்கு இதெல்லாம் மக்கள் மத்தியில் இந்த போர்கள் உயிர் இழந்து நிச்சயமாக எல்லா இடங்களும் நாடுகள் பிரேதங்களால் நிரப்பப்படும் என்ற இந்த வாக்குறுதி நிறைவேறும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு போர், 3ஆம் உலக போரில் இது நடந்து முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நம்ம நடக்க போகிற விஷயங்களை தான் அரசர்களுடைய அரசாட்சிக்கு பின்பு தேவன் அநேக ஆளுகை முறைமைகளை அனுமதித்தார். இப்போ அரசர்களை அனுமதிச்சார். அநேக ஆளுகை, அது மக்களாட்சி, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா, கம்யூனிஸ்ட், இது அதான் பார்க்க போகிறோம். ஆனால் அனைத்தும் சுயநலத்தினாலும் பேராசையினாலும் தோல்வி அடைந்தது. இதுவரைக்கும் இருந்த ஆளுகை முறைமைகளை ஒவ்வொன்றாக ஒரு சுருக்கமாக பார்க்கலாம் அன்பானவர்களே. இப்போ கவனிக்கலாம். கம்யூனிசத்துல இருந்து சீனா, ரஷ்யா, ஐரோப்பியா பல பகுதிகளில் இந்த முறை கையாளப்பட்டது. இவ்விதமாக அரசாங்கங்கள் சமாதானத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தாங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமோஸ் 5:19 சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே சுவரில் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். இப்போ என்ன சொல்ல வராரு? இந்த பொருள் என்ன? இப்போ நடந்தது என்ன? ரஷ்யா துண்டு துண்டாக உடைந்தது. கம்யூனிசம் ஒரு முடிவுக்கு வந்தது. அதே போல் மற்ற நாடுகளும் அதன் ஆளுகை முடிவும் அடைந்தது. இன்றைக்கு சீனாவிலும் முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கு இந்த கம்யூனிசம். இவ்வசனத்தில் பொருள் என்ன?
நாம் இப்போது இந்த தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்தை பார்க்கலாம். நாம் இருக்கக்கூடிய காலத்தில் நடந்து வரும் இந்த சம்பவங்கள் தீர்க்க தரிசனமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது அரசர்களின் காலத்திற்கு பிறகு எழும்பின ஆளும் சக்திகளை பற்றி எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்களே, அடுத்தது சோசியலிசம். இந்த முறை கூட பிரயோஜனம் அற்றதாக தன்னை நிரூபித்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மனிதன் அப்படின்னும்போது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன், அப்போ மனிதன் என்பதுக்கு உலகத்தில் உள்ள முழு மனித குலத்தையும் அடையாளப்படுத்துகிறது. அப்போ உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் இதை அடையாளப்படுத்தும் இல்லைங்களா? அப்போது சிங்கம், இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போது சிங்கம் பார்க்க போனீங்கன்னா, இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சின்னமாக இருக்கிறது. இந்த மாபெரும் சர்வதிகாரம் முதலாம் உலகப் போருக்கு பின் உடைந்தது. அதாவது டெமோக்ரேசி உலகில் உள்ள பெரிய எடுத்துக்காட்டாக நம்முடைய இந்தியா உள்ளது. முதலில் காங்கிரஸ் என்ற ஒரே கட்சியிலிருந்து அது வெகு காலமாக ஆட்சி அமைத்து கொண்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதலாம் உலகப் போரில் இருந்து கம்யூனிசம், அந்த கரடி, இது ரஷ்யாவில் உள்ள கம்யூனிசத்தை குறிப்பதாக இருக்குது. இன்றைக்கி கூட இது வந்து தமிழ்நாட்டில் என்னவா இருக்குது, இன்றைக்கி இந்தியா உள்பட்ட காங்கிரஸ் ஆட்சிகள் அது வெகுவாக ஆட்சி செய்து கொண்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் அடையாள சின்னம் இந்த அரசாங்கமும் திருப்திப்படக்கூடாமல் தோல்வி அடைஞ்சிருக்கு. பின்பு நடந்தது என்ன? பிஜேபிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு கூட்டு ஆட்சி முறையில் இன்றும் நம் இந்தியா ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது. அனைவரும் முயற்சி செய்தாலும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாமல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கண்கூடா பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ தீர்க்க தரிசனத்தை இதை குறித்து காரியங்களை தெளிவாக பார்க்கும்போது, அப்போது இந்த கம்யூனிசம்ன்றது ஒரு கரடி. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு மாட்டிக்கிட்டு, இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இது மக்களாட்சி, வீட்டில் வந்து சௌக்கியமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன், இது மக்களாட்சி முறையை குறிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காகவும் மக்களாலும் ஸ்தாபிக்கப்பட்ட அரசாங்கம். எனவே இந்த அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பத்திரமா இருப்பது போல இருக்கு. ஆனால் சுவர் மேல் தன் கையை வைத்த போது, அதாவது இது இந்த முறையின் துவக்கம் பாதுகாப்பாக தோன்றியது போல எல்லாரும் ஏற்றுக்கிற முறையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிற்பாடு என்ன நடந்தது? பாம்பு கடித்தது போல, அதான் வசனம் அங்கே சொல்லுது. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு கடித்தது போல இருக்கும். அப்போது வீட்டில் பாதுகாப்பாக இருக்கலாம். அப்போ சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு கரடிக்கிட்ட மாட்டி கரடிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டில் பாதுகாப்பெல்லாம் இருக்கலாம்ட்டு இப்போ சூழல் மேலே கை வைக்கும்போது பாம்பு கடித்தது. இது எதை அர்த்தப்படுத்துது பார்த்தீங்கன்னா, சுயநலம், பேராசை என்ற சாத்தானின் குணங்களால் இந்த மக்களாட்சி முறையும் கெடுக்கப்பட்டு தோல்வி அடைய காரணமாயிடுச்சு இல்லைங்களா? சுயநலம், பேராசை என்ற சாத்தானின் குணங்களால் இந்த மக்களாட்சி முறையும் கெடுக்கப்பட்டு தோல்வி அடைந்தது என்றதையும் நம்ம 2 தடவை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. ஆம், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா அரசாங்கங்களும் தோல்வியே சந்திக்கும். ஆக தேவனுடைய ராஜ்யமே இதற்கான ஒரே பதில். ஆமாங்க. ஏனென்றால் நாம் தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:23, இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான், அதாவது எபிரேய பைபிளில் யாவே, கர்த்தர் தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நானே கடவுள் யாவே என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் என்று. அப்போது இந்த ஒரு சகல ஜாதிகளாலும் விரும்பப்படும் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். உலக மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய இந்த ராஜ்யம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும் என்பது தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னாக்கா கடவுளுடைய வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏராளமாக இருக்குது. நாம் வரக்கூடிய தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தை குறித்து நான் கொஞ்சம் வசனங்களை எழுதி வச்சுருக்கேன். அதை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 20:2-3, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறியதும்
அது ஜனங்களை மோசம் போக்காதபடி அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறக்கூடிய காலத்து அப்போ ஜனங்களுக்கு மனக்கண்களும் காதுகளும் திறக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏசாயா 29:18 அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடர்கள் கண்கள் இருக்கும், அந்த காலத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடைவாங்க. அவங்க மனக்கண்களும் உடல் ரீதியில குருடா இருந்தாலும் காது செவிடு எல்லாமே குணமாயிடும். பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவால் நிறைந்திருப்பாங்க. அதுதான் சகரியா 14:9 அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். ஆபக்கூப் கடைசியாக ஆபக்கூப் 2:14 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற யாவே தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அன்பானவர்களே, இப்போ ஒரு சின்ன சரித்திர விஷயங்களோட இந்த விஷயத்தை நம்ம முடிச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரு பாபிலோன்களுக்கு இடையே உள்ள சில ஒப்புமைகளை பார்க்கலாம். அப்போ அந்த பாபிலோன் விக்கிரக ஆராதனையால் இருந்தது இல்லையா? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பாபிலோன் ஜலப்பிரளய நதியின் மேல் கட்டப்பட்டிருந்தது. அதுபோல மறைவான பாபிலோனும் பல ஜாதி ஜனம் பாஷைக்காரர் பேரில் உட்கார்ந்திருப்பதாக நம்ம அந்த வெளிப்படுத்தல் 17:1 வாசிக்கிறோம். அப்போ பாபிலோன் பிடிக்கப்பட்ட போது ஐபிராத்து நதி வற்றி போட்டது, அதாவது வற்றி போயிடுச்சு இல்லையா? அது போல மறைவான இந்த பாபிலோனுக்கும் நடக்கும். அப்போ 3 பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு என்பது தீர்க்க தரிசனத்தில் இருக்கு. அப்போ அந்த ராஜாக்கள் கிறிஸ்துவும் அவருடன் ஆட்சி செய்யும் 1,44,000 பேர்களும். இப்போ அந்த ராஜாக்கள் எதை அடத்தப்படுத்துனா கோரேசு என்பதற்கு சூரியன் என்ற பொருள். இவங்கெல்லாம் வந்து ஒரு நிழலாக இருக்காங்க. அப்போ அந்த பாபிலோன்ல இருந்து இஸ்ரேலை விடுதலை செஞ்சாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து யாருக்கு ஒரு அடையாளமான கிறிஸ்துக்கு. அவங்களுக்கு எப்படி இஸ்ரேல் பாபிலோன் காலகட்டத்தில் விடுதலை கிடைச்சதோ நமக்கும் ஒரு பொய் மத அமைப்புகளுக்குள்ளிருந்தும் எல்லா விதமான ஏமாற்றுகளிலிருந்தும் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை நம்முடைய நீதியின் சூரியனாக கிறிஸ்து நமக்கு தருவார். அப்போ மறைப்பொருளாக இருக்கக்கூடிய, அதாவது மறைந்திருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்க பாபிலோனை முற்றிலுமாக அழிப்பார். அப்போ தராசிலே நிறுத்தப்பட்டு குறை காணப்பட்டது போல் மறைவான பாபிலோன் காணப்படுகிறது. அப்போ யாருது? மாமிச இஸ்ரேல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு இருந்தது போல சொல்லர்த்தமான பாபிலோனுக்குள்ளும் ஆவிக்குரிய இஸ்ரேல் சிறைப்பட்டு இருக்கிறது. அதுதான் சொல்றாரு இல்லையா அப்போஸ்தலன் பவுல், அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இந்த உலகத்தின் அதிபதி. அப்போ சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வந்த கோரேசு ராஜா அவர்களை விடுவித்து ஆலயத்தை கட்ட அனுப்பினது போல நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவும் நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலை விடுவித்து ஆவிக்குரிய ஆலயத்தை கட்ட செய்வார். அதாவது நாமே அந்த ஆலயம் என்றதை அவர் குறிப்பிடுறாரு இல்லைங்களா? அப்போ பாபிலோன் வீழ்ச்சிக்கு முன் தேசத்துக்குள்ள சகல பிரபுக்களோடு நடத்தப்பட்ட விருந்து இன்று உலகில் உள்ள சகல பெயர் கிறிஸ்துவ சபைகளுக்குள் மகா அழிவுக்கு முன் ஒன்று சேர்க்கப்படுவதே ஆகும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, இந்த நாட்களில் இவர்கள் சந்திப்பதிலே குறைவுபட்டவர்களாக காணப்பட்டு உண்மை தேவனை அறியாமல் செய்து வரும் தவறுகளை உணர செய்வார். அழிவு தொடரும் ஆவிக்குரிய இஸ்ரேல். இதை இப்பொழுதே நாம் கண்கூடா பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த புரிதலோட இந்த நல்ல பொறுமையாக கேட்ட இந்த விஷயங்களை தியானிக்கங்க. ஏன்னா இன்ற கடைசி காலகட்டத்தில் தானியேல் புத்தகமாகிய மறைப்பொருளை குறித்து இப்போ நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, இந்த மறைப்பொருளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வசனங்களை எடுத்து போட்டு தான், ஏன்னா நேரத்தை கருத்தில் கொண்டு இதை எந்த அளவுக்கு சுருக்கமாக முடியுமோ இதை நான் சுருக்கியிருக்கேன். நீங்கள் இதை கவனத்தில் கொண்டு இந்த விஷயங்களை வசனங்களை கொண்டு நீங்கள் புரிதல் கொள்ளணும். பொறுமையாய் கேட்ட உங்களை கிறிஸ்து மூலமாக தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையும் பெற கிறிஸ்து மூலமாக வழிநடத்துவாராக. ஆமேன்.